திமுக வராதுன்னு யார் சொல்றான்னா பொன்முடியே சொல்றாரு. திமுக வராதுன்னு எனக்கு தெரியும். எங்க சார் சொல்லியிருக்காரு? எங்கேயோ சொல்லியிருக்காரு. அவருடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது, ஆ. எனக்கு திமுக வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அ அந்த பையன் கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கான். யார்? விஜய் பையன். அவன் எந்த கூட்டணியில சேர்றானோ, அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்போ எனக்கு இனி மீதி காலம் போதும், அமைச்சரா இருந்தாச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டேன். இனி பெரியாரை பத்தி ஆய்வு செய்து, புத்தகம் எழுதி, அதை இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன். ஆ. யார் சொல்றா? பொன்முடி. பொன்முடி. அவருக்கு நெருக்கமான நண்பர்களிடம் ஆ. அவர் சொன்ன தகவல். நானாயா பொன்முடி? நானா புக் எழுத போறேன் வைணவ சைனவத்தை பத்தி, சைவ வைணவத்தை பத்தி நாங்க புக் எழுத போறேன். ஆ. அவர் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொன்ன தகவல். ஆ. என்னைய அந்த எக்ஸ் தளத்துல போட்டு கனிமொழி உரிமையில பேசியிருக்காரு. ஆ கனிமொழி தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டார். கனிமொழி நான் விக்கிரவாண்டி பகுதிக்குள்ள தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது, இப்போ ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினரை வச்சு கேன்சல் பண்ண வச்சு கொடுப்பான். தளபதி தாயா தகுதியான ஆளு. தளபதியினுடைய இளவல் தான் தகுதியான ஆள் அரசியலுக்கு. கனிமொழி எங்க? டெல்லிக்கு தான். தமிழ்நாட்டு அரசியலுக்கு கனிமொழிக்கு சரி வராது. நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். நேரம் பார்த்து காலம் பார்த்து என்னை எக்ஸ் தளத்தில் போட்டு என்னை காலி பண்ணிட்டான். காலை வாரிட்டாங்க. இதை அவர் தளபதி முதல்ல தத்துவார்த்த தளபதியா இருந்தார். எல்லாத்தையும் சொல்வதையெல்லாம் கேட்டார். இப்போ குடும்பத்துக்குள்ளவே ஐக்கியமாயிட்டார்.